அர்மேனியால இருந்து வந்திருக்க நம்ம கிருஷ்ணா. என்ன லாங்குவேஜ்ரா? ரஷ்யனா? ஆமா, ரஷ்யன். இல்லை நம்ம ஊருக்கும் மற்ற ஊருக்கும் சில சேஞ்சஸ் இருக்கு. நான்லாம் தலை சுற்றிடுவேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண வாக்கிங்க. இன்னைக்கு 20,000னா என்ன கதை? அதெல்லாம் இந்தியாவில் எதுவுமே அப்படிலாம் இல்லை, கேவலமா இருக்கு. புரியுதா? கேவலமா இருக்கு. அவர் என்ன பிளான் பண்ணார்னா, இவன் நம்ம கூட்டு உடம்பு குறைக்கலாம். நான் என்ன பிளான், நம்ம கூட சேர்ந்து உடம்பு ஏற்றலாம். என்னடா வீடியோ பண்ண விட மாதிரி பண்ணிட்டேன். அது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு. கையெல்லாம் ஒட்டிச்சே. அதுதான் ஆகும், எதுவும் பண்ண முடியாது. எப்படி இருக்கு? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அர்மேனியால இருந்து வந்திருக்க நம்ம கிருஷ்ணா. இப்போ இல்லை, அவன் ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டான். ஆனால் அர்மேனியாலேருந்து யாரோ ஒரு நண்பர் வந்தனால அவர் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அஸ்வத்தோட யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோ பண்ணுவோம். அஸ்வத் மாதிரியே பேச பார்க்கலாம். அண்ணா இது வந்து அண்ணா இல்லடா அண்ணே. அண்ணே இது வந்து நம்ம அர்மேனியால இருந்து வாங்கினதுண்ணே. வாங்கலாம் இல்லை, திருடினதுன்னு சொல்லு. திருடினதுலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு புகழ் வாங்கி கொடுத்தான். அவனுடைய அன்பின் வெளிப்பாடு இது. தேங்க்யூ. சரி சரி. என்ன லாங்குவேஜ்ரா? ரஷ்யனா? ஆமாம், ரஷ்யன். ஓ சரி. நெஸ்லே இதில் எனக்கு என்ன கேள்வினா, இது வந்து என்ன 80 கிலோ கலரிஸா? அது ஏதோ ஒரு பர்சன்டேஜில் 3% ஆஃப் த டெய்லி கன்சம்ஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்புறம் பார்க்கலாம். அதுக்குலடா பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரி, நீ இதை பிரிக்கிறியா? நான் உன்னை சைடில் இருந்து வீடியோ எடுக்கிறேன். நீ பிரிக்கும் போது கொஞ்சம் சாக்லேட்ஸ் தான். ஆனால் இவன் உருக்கி எடுத்துட்டு வந்தாங்க. இவன் நம்மளால இருந்து உருக்கி எடுத்துட்டு வந்தான். உருக்கி அது சும்மா அடிச்சு வேற மாதிரி இருக்கும். இப்படி முன்னாடி தள்ளி வை. ஆக்சுவலி கொஞ்சம் சாக்லேட் தான். நான் அந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால ஒரு 4 ஃப்ளேவர் மட்டும் நானே சொன்னேன். சும்மா 4 ஃப்ளேவர் டார்க் சாக்லேட் மாதிரி ஏதாவது இது பண்ணிடுறா அப்படின்னு சொன்னேன். டார்க் சாக்லேட் மாதிரி ஏதாவது எடுத்துன்னு வாடான்னு சொல்லி மில்க் சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லை, இது டார்க். நம்ம இது அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் உருகி இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அதான் வந்து கொஞ்சம் டெம்டேஷன் இருக்கும் நம்மளுக்கு நிறையா. பார்த்தீங்கல்ல, கிஸ் மீ அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி. சரி, உடைக்கவா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவருக்காக டார்க் சாக்லேட். இவருக்கு தான் டார்க் சாக்லேட். ஒன்று டார்க் சாக்லேட் இவருக்கு, மில்க் சாக்லேட் எனக்கு, மற்ற எல்லா சாக்லேட்டும் எனக்கு தான். என்னடா வீடியோ பண்ண விட மாதிரி பண்ணிட்டேன். அது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு. கையெல்லாம் ஒட்டிச்சே. அதுதான் ஆகும், எதுவும் பண்ண முடியாது. எப்படி இருக்கு? ஒரு விஷயம் உண்மைடா. நம்ம ஊர் சாக்லேட்டுக்கு அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது சாப்பிடும்போது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போதுமா? உங்களுக்கு இல்லை? பரவாயில்ல. எவ்வளோ மொக்க பண்ணுறாரு என்ன இந்த எல்லா வீடியோலையும். கொஞ்சம் இது வந்து நெஸ்லேவோட டார்க் சாக்லேட்டு. இதில் பர்சன்டேஜ் இருக்கும் 75, 85 இருக்கும். ஆனால் வந்து நார்மலாகவே நல்லாயிருக்கும். இதுனா 80யா? 80 இல்லை, அது நார்மல் வேரியண்ட்டு தான். இவன் அது 80 ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களே, நம்ம இங்கே நான் சாப்பிட்ருக்கேன் அமூலோடது, அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் பட் இதில் ஒரு வித்தியாசம் தெரியுதா? நல்லாவே தெரியும். இதில் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு எப்படி இருக்குன்னா 90s கிட்ஸில் சாக்லேட் சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. சரி, இது சாப்பிடுங்க. இது சரி. அந்த கோல்ட் ராப் மாதிரிலாம் இருக்குமே, அதெல்லாம் ஏன் அவங்க ஊரில் இல்லை? கோல்ட் ராப்லாம் இருக்காது இதில். இருங்க. இந்த வடை என்ன இல்லை, இதுவும் டார்க்கு. இது வந்து நீங்கள் அதில் நான் இது பிரிக்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். இதில் ரைசின்ஸ் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருங்க. இவன் வந்து ஆல்பன் தெரியும்ல நம்மளுக்கு. வண்ணமயமாக இருக்குது. பெயிண்ட்லாம் வச்சுருக்கான் முன்னாடி. டேய், இவன் டேஸ்ட் மாறுதுடா. இவன் எப்படி இருக்கு? அவன் இந்த செம்ம டார்க்காக ஃபீல் ஆச்சு. இவன் இனிக்குதே லைட்டாக. இவன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், ஓரளவு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்டில் வருவாங்க. ஆனாலும் இவன்கிட்ட ஃப்ளேவர் நிறையா இருக்கும். நெஸ்லே. இந்த மில்க் சாக்லேட் சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக அந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக 15,000 ஸ்டெப்பாவது முடிச்சு உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன். என்னையும் கூப்பிட்டு போகிறாருங்க. சரி. இது வந்து கோல்டு ஹேசல் நெட்டு. ஆக்சுவலி நிறைய பண்ணலாம். நாங்கள் இந்த ஐடியாலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்தோம். ஓகே, இந்த ஐடியா ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுவோம். இல்லை, நம்ம ஊருக்கும் மற்ற ஊருக்கும் சில சேஞ்சஸ் இருக்குது. இந்த அஸ்வத் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருக்கும். கோயத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவோம், சம்மந்தமே இருக்காது. இது வந்து இது ரைசின்ஸ் ஹேசல் நெட்லாம் போட்டது அல்டிமேட்டாக இருக்கும்.
எது சின்னது? பெருசு சாப்பிடுங்க. சின்னதா? பெருசு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் உள்ள இது போட்டுருவாங்க நட்ஸு. ரோஸ்டட் நட்ஸ். காஞ்ச திராட்சை இது எப்படி இருக்கா? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. சரி 20,000 ஸ்டெப். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. 20,000 போட்டு லென்ஸ் கார்ட் போமா? லென்ஸ் கார்ட்டில் நிறைய வீடியோ பார்த்தது இன்னும் இருக்கான்னு தெரியல. போய் பார்ப்போம். ஃப்ரேம் இருக்கான். 20,000 ஸ்டெப் நடந்தால் ஃப்ரேம். ஐயோ கை ஃபுல்லாக சாக்லேட் ஆகி பிரிக்க முடியாது போலியா. தேங்க்யூ புகழ். டெடிகேட்டட். தேங்க்யூ புகழ் இருக்கட்டும். காசை வாங்காமல் வாங்கி தந்தால் தேங்க்யூ சொல்லலாம்ல. அன்பா சுகர் ஷூட்ரா இது தேவையில்லாமல். அவன் இந்த வீடியோவே என்ன பேர் வைக்கலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். போதை ஃபீட் சாக்லேட்டுன்னு வச்சிடலான்னு நான் சொன்னேன். சாக்லேட்ஸ் ஃப்ரம் அர்மேனியா போதை அப்படின்னு போடலாம்னு நினச்சேன். ஆனால் அப்படி தான் இருக்குது. ஏங்க ஃபஸ்ட்டு நெஸ்லேயோட சாப்பிட்டோம்ல, அது கசப்பு, லைட் இனிப்பு. சரியா? நெக்ஸ்ட் ஏதோ பட்ஜெட்டுன்னா அவன் இனிப்பு. அது பட்ஜெட் இல்லை, அந்த ஃப்ளேவர் மாறும் அவனோட. இவன் அநியாயத்துக்கு இனிப்புங்க. இதுதான் சாக்லேட்டே. நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து டார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுவும் சாக்லேட் ஆச்சு. இது வந்து நெஸ்லேது. சரி சரி பொறுமை கொஞ்சமாக போய் அல்டிமேட்டாக இருக்கும் இது. சேர்ந்தா இதில் பாதி எடுத்துக்க போதும். சும்மா ஆல்ரெடி அவ்வளோ 20,000 போவோம். 20,000 போவோம். என்ன நம்பரா இருப்பார் அதானே. போதை ஆயிட்டாரு கன்ஃபார்ம் பண்ணலாம். உறுதியாக சொல்லலாம். இந்நேரம் நான் ஒரு 200 to 250 கேலரிஸ் தாண்டி இருப்பேன். உனக்கு வந்து சர்ன்னு இது எப்படி இருக்கு? டால்டா மாதிரி இருக்கு. டால்டா மாதிரி இருக்கா? நான் வந்து 4 வாங்குவேன். டெய்லி 2 சாப்பிட்டு. அர்மேனியாவில். சரி இங்கே வந்து அடுத்து இதுதான் வந்து என்னுடைய ஃபேவரட்டா? இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ம் தண்ணி இருந்தால் குடிச்சிட்டு இருக்கணும். போ தண்ணி எடுத்துலாம். இது வெறுப்பே தத்துக்கலாம் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து 360 கலோரி பர் சர்விங்க்கு 3 சாப்பிட்ணுமா? ஓகேவா? ஆனால் நான் இது வந்து அரை பேக்கெட் 1 பேக்கெட் அடிப்பேன். ஆனால் அங்கே இருந்ததோட சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டே நான் உள்ளே தான் இருந்தேன். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குடா. அங்கே வந்து உனக்கு இது குளிருக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் இருக்குல்ல குளிருக்கு என்ன ஆகும்? பாடி வந்து என்ன பண்ணும்? ஃபைட் பண்ணும். உன் பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும். அது அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. கடை வந்து 2 கிலோமீட்டர். இந்த கடந்தே போனோம். நார்மலாக ஒரு பொருள் வாங்கினாலே 2 கிலோமீட்டர். பக்கத்து கடையில் ஒரு 50 கிராம்னா எவ்வளோ? 10 ரூபா 15 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருவாங்க. 20 ரூபா 25 ரூபா 20 ரூபா to 25 இல்லைன்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். நடந்து போகிறதுல ஒரு அனுபவம். அது வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். அப்படியே போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணி சும்மா நாங்கள் வெளியே போனாலே 15,000 ஸ்டெப் வந்துடும். இப்போ போகணும்ல, அதை நான் இங்கே அட்டாச் பண்ணோம். இவன் வந்து இருங்க வரேன் இருங்க உடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றேன். இவனோட உள்ள இருக்க இன்டீரியர் வந்து மாசா இருக்கும். இவன் என்னங்க வர ஏதோ இது வந்து கோகோவாலேருந்து போட்டிருப்பான். ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கே இவனோட டேஸ்ட் இருக்கும். வேற உள்ள மாஸ் காட்டுறேன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. புகழுக்கு வந்து 4 சைட்டுன்னு ஒரு பிஸ்கெட் இருக்கும். அது வந்து கோகோனட்டு. 4 சைட்டுன்னு போட்டாலே வரும், உங்களுக்கு தெரியும். போட்டாலே வரும் 4 சைட்டுன்னு. கோகோனட் ஃப்ளேவர் அதுவும் பிடிக்கும். இதுவும் அவனுக்கு பிடிக்கும். ரோஷனும் பிடிக்கும். இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இன்னர் லேயரில் இருக்க வேஃபர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு எப்படி இருக்குன்னா இனிப்பு ஒரு பதமாக இருக்குது. ஓவராலாம் இல்லை இது. ஆனால் அதான் ஒன்றா ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பானு கோகோவா. இதே நம்ம ஊரில் கோகோவா சாப்பிட்டுருக்கீங்களா? இவனே ஜஸ்டிஃபை பண்ணுறான்னா இவர் இப்போ சொல்கிறார்ல அந்த ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்குண்ணே, அப்போ ஜஸ்டிஃபைடு தானே. கோகோவான்றது ஜஸ்டிஃபைடாக இருக்கா? அதுதான். அதெல்லாம் டூ மச். அப்படியே நெஸ்லே பரவாயில்லடா. இன்னொரு பிராண்ட் சொன்னி எப்போதும் பண்ணி சாப்பிட்டு போதும். என்ன ஒரு ஃபேவர் தான், ஒரே ஃபேவர். பரவாயில்ல போதும். என்ன கண்டிப்பாக 20,000 பொறுப்பு போகணும். பரவாயில்லையா? நான் வரேன். என்ன காலையில் போனாலும் பரவாயில்ல. அதுவும் பயங்கரமாக தான் இருக்குது. அவர் என்ன பிளான் பண்ணார்னா இவனை நம்ம கூப்பிட்டு உடம்பு குறைக்கலாம்.
நான் பிளான் நம்ம கூட சேர்ந்து உடம்பு ஏற்றலாம். கஷ்டம் வெறியாக இருக்கு. அதுதான் இது வந்து எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு சர்விங் தான் போயிருக்கோம். ஐயோ சாக்லேட் மட்டும் இதில் வந்து ஒரு 1.5 சர்விங் போயிருக்கோம். மொத்தம் 3 ஒரு சர்விங்கு. ஒன்று இப்போ நான் வந்து 2, நீங்கள் வந்து 1 தான். போதும். இது வந்து நான் டெய்லி வந்து காலேஜ் படிக்கிறப்ப அங்கெல்லாம் வந்து ஃபுட்டு தான் எனக்கு வந்து இங்கே பாருங்க சோல் சேவிங். இந்த வீடியோ நான் எடுக்கும்போது மணி 5:22. இதுக்கப்புறம் நான் எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தண்ணி தான் குடிப்பேன். இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது எப்போயா இருக்கும்னா நாளைக்கு ஒரு 10 மணி. ஹஸ்க்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன். நாளைக்கு 10 மணி வரைக்கும் கலரி பரவாயில்ல. நாளைக்கு வரைக்கும் நான் மூடிட்டு வர சுடு தண்ணி இல்லை நார்மல் தண்ணி இதே குடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பேன். இதுவே ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். மைண்ட் கண்ட்ரோல் தான் மேட்ரு. கொஞ்சம் தலை சுற்றுவோம். வேணா விடுங்க, நம்ம 7 போச்சு. சும்மா இது லெமன் சோடா எதுவுமே கிடையாது. 0 கலரில் குடிச்சதெல்லாம். சரி, அது நான் கிறிஸ்துவ வாங்கி கொடுக்க வேண்டியதான் போல. நான்லாம் தலை சுற்றிடுவேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண வாக்கிங்க. இன்னைக்கு 20,000னா என்ன கதை? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான்லாம் ஒரு நாள் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணேன். போய் கிண்டியில் போய் டீ குடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? நான் டெய்லி அதுக்குன்னு கிண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் மற்ற வேலைக்கு ஆகுமா? லிமிட்ஸை புஷ் பண்ணணும் கிருஷ்ணா, அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான். வாடி ஆனால் ரொம்ப இனிப்புடா சாமி. சரி ஓகேங்க, என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியுங்க. மை ஃபேவரட் டார்க் சாக்லேட் ஃப்ரம் நெஸ்லே அல்டி. ஸோ இவன் டம்மி சரியா, இனிப்பாக தான் இருந்தான். டார்க் சாக்லேட்டில் ஏமாத்திரம் நம்மளுக்கு இது ஃப்ளேவர் இருக்கும். இவன் ரோஸ்டட்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது, ஆனால் இனிப்பு ரொம்ப ஓவர். இவன் இனிப்பு ஓரளவு கண்ட்ரோல்டாக இருந்தான், ஆனால் இவனும் இனிப்பு தான் சரியா. ஆக மொத்தம் இதில் உண்மையை சொல்லணும்னா அந்த சாக்லேட்டை என்ஜாய் பண்ணி ஓரளவுக்கு சாப்பிட்டதில்ல. அந்த டார்க் தான். இது எல்லாமே எனக்கு எப்படி ஆச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல டால்டா மாதிரி இருக்கடலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கிறப்ப மில்க் அப்புறம் இவனை தான் சாப்பிடுவேன், ஆல்ஃபன். இவன்துலேயே வந்து கிராக்கர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், வாயில் போட்டால் வெடிக்கும். சாக்லேட் இருக்கும், இதே டேஸ்ட்டில் இருக்கும். ஹேசல் நெட்டு போட்டிருப்பான், ஆனால் வெடிக்கிற மாதிரி கிராக் பில்ஸ்ன்னு போட்டுருவான். அது சூப்பராக இருக்கும். இவன் ஓகே. ரோஷன் வேஃபர்ஸ் வந்து வேற லெவல். ஃபர்ஸ்ட்டு சின்ன வயசு இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் ஸ்வீட் டூத் இருக்கிறப்ப இந்த மில்க் சாக்லேட் தான் சாப்பிட்டேன். இந்த டார்க் ஆயிடுச்சு வேக அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகி வெறும் டார்க் மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் 2 டார்க் சாப்பிடுவேன், ஜாலியாக இருக்கும் டார்க் சாப்பிட்றப்ப. அது வந்து அந்த காஃபி ஃப்ளேவர், அந்த கோகோ ஃப்ளேவர் வந்து ஜாலியாக தெரியும். அதனால் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து சாக்லேட்ஸ் இதுலேயே நிறையா இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஆளுங்களே ஒரு சிலர்லாம் யூகேல இருக்கேங்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கேங்கிறாங்க, நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. உங்கள் கண்ட்ரியில் அப்போ இருக்கலே பெஸ்ட் பிராண்ட் யாருன்னு சொல்லுங்க. குவாலிட்டியும் பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த இடத்துல லைவாக எனக்கு தெரியுது இவன் யாரா. எனக்கு நெஸ்லே தான் இல்லை மாசுன்னு தோணுது. ஆல்பன் கோல்டுங்கிறவன் ஒரு வேளை அந்த ஏரியாவில் நிஜமே மாசம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் சாப்பிட்டதை வச்சு சொல்லணும்னா எனக்கு நெஸ்லே தான் மாசுன்னு தோணுது. நெஸ்லே அல்டிமேட்டு. பட் ஆல்பன் கோல்டு M&M இருக்குது. M&M தனியாக அந்த ஃப்ளேவர் M&M நல்லாயிருக்கும். துபாயில் கூட நம்ம M&M பார்க்கலாம். அப்புறம் இவன் ஒருத்தன் அதில் வந்து ப்ரெட்டில் வந்து சாப்பிட்ற ஒரு சாக்கோ ஒருத்தர் இருக்கான், அவனு வந்து நல்லா இருப்பான். பேர் மறந்துச்சு. சரி பரவாயில்ல, அவங்களாம் இருந்துட்டு போகிறாங்க. பீனட் பட்டர் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இவன் இந்த மாதிரி தான். நம்ம ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களே நம்ம ஊரில் தான். பீனட் பட்டருக்கு 1 பிராண்டா 2 பிராண்டா அதை என்ன ஊரே இருக்கு. யாரு? பீனட் பட்டர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவனை மாதிரி இன்னொருத்தர். ஐயோ நியூட்டலா அவன் டேஞ்சர்ரா. நாத்தல்ல சம்பத்து சட்டி மாதிரி தான், நம்மள சட்டி மாதிரி ஆக்கி உரண்டு விட்டு அப்படியே ஓரமா உருட்டி விட்டு. இதுதான் வந்து அடிக்டிங்காக இருக்குது. இப்போ அது நாக்கில் இருக்குது. எனக்கு அடிக்ஷன் மாதிரி இப்போ தெரியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அது என்ன எதுன்றதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வேஃபர்லாம் நான் இந்தியாவில் இன்னும் சாப்பிடல. கடுப்பாவது. நானும் ட்ரை பண்ணிட்டேன். இந்தியாவில் எதுவுமே அப்படிலாம் இல்லை. கேவலமாக இருக்குது. புரியுதா? கேவலமாக இருக்குது கூட இல்லை. இதில் இது ப்ரோட்டீன் வேஃபர்லாம் பார்த்தேன். எல்லாமே ட்ரை எல்லாம் கூட இருக்கட்டும். புரோட்டீனுங்கிற பேரை போட்டா இன்னைக்கு எல்லாரும் ஏமாந்துடுறாங்க, எல்லாரும் போடுறாங்க. அதை விடு. இல்ல இவங்க ஊர்ல நம்ம ஒரு சின்னதா ஒரு வேஃபர் வாங்கி சாப்பிட்டோமா எப்படி இருக்கு? வேணாம் நான் வரல அந்த விளையாட்டுக்கு. கூட கேவலமா தான். எப்ப எல்லாமே நான் சாப்பிட்டுருக்கேன், எல்லாம் கேவலமா தான் இருக்கு. நம்ம ஊர்ல காத்து மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாயில வச்சோன்னா வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்கும் சரியா. அவங்க பண்றது ஃபுல்லாவே வெறும் சுகர் மட்டும்தான். அதுல இது மாதிரிலாம் இல்லை. இதுல இனிப்பே அவ்வளவா தெரியல. இதுல ஃபிளேவர் தான் இருந்தது. அந்த ஃபிளேவரும் பாத்தீங்கன்னா அப்படியே ராவா சாக்லேட் ஃபிளேவர் அப்படிங்கிறது தெரிஞ்சது வாயில போடுது. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டனால ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அதான் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடணும். அது இல்லடா, டூ மச்சா ஃபீல் ஆகுதுன்ற இனிப்பு. ஒரு நாள் ஒரு சொதப்பி விட்டுறணும் இன்னைக்கு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி ஓகேங்க, பிடிச்சிட்டு வாக்கிங் தான் கூட்டு போறாரு. ஓகே பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் எதிர்க்கலையே ஃபேவரட் சாக்லேட் அண்ட் அந்த ஃபேவரட் சாக்லேட்ஸ்லேயே அந்த பிராண்ட்லேயே உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் என்னன்றது சொல்லுங்க. அட்டாச் பண்ணுறோம். இப்போ அப்படி கூட அட்டாச் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய். பை.